राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। மகோன்னதமான மார்கழி மாசம் இன்னைக்கு ஆரம்பமாயிடுச்சு. அற்புதமான ஒரு நாள் நமக்கு. திருப்பாவை விரதம் ஆண்டாள் ஆரம்பித்த நாள் இன்று. மார்கழி மாசம்தான் சீதா ராம கல்யாணம் நடந்த மாசம். அழகான இந்த மார்கழியில நமக்கு சமர்த்த ராமதாசருடைய மகோன்னதமான வைபவத்தை கேட்கிற பாக்கியத்தை தெய்வம் கொடுத்திருக்கு. சமர்த்த ராமதாசர் அழகா தான் வந்த காரியம் எல்லாம் பூர்த்தி ஆயாச்சு, இனி ராமனை அடைய வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு தீர்மானமா தன்னுடைய ஆகாரத்தெல்லாம் குறைச்சுண்டு, மனிதர்களோட பேசுறதெல்லாம் குறைச்சுண்டு, தியானம், நாம ஜபம், தவம், உலகத்திற்காக பிரார்த்தனை அப்படின்னு பூரணமா அதுல லயப்பட்டு கிடக்கிறார். மகாத்மாக்களுக்கு அவ கிளம்புற வரைக்கும் என்னெல்லாம் முடியுமோ இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணிடணும், எப்படியெல்லாம் முடியணுமோ சத்விஷயத்தை சொல்லிடணும். அது அவதார புருஷர்களுடைய விசாலமான ஹிருதயம். அதனாலதானே பகவான் கிருஷ்ணன் கிளம்புற சமயத்துல கூட உத்தவருக்கு ரொம்ப ஜோரா உத்தவ கீதை எல்லாம் சொல்றான். எல்லாம் சொல்லியாச்சேடா உத்தவான்னு விடலையான். சரி, அவன் இப்ப கேட்கல, அவன் ஆசையோட கேட்கறான், சொல்றேனே அப்படின்னு. இன்னும் அழகான ஒரு ஹிருதயம். அதான் ஏற்கனவே சொல்லியாச்சு அர்ஜுனனுக்கு, கேடுக்கப்போ அப்படின்னு சொல்லாமல் அந்த சந்தர்ப்பத்துல கூட உத்தவனுக்கு கீதையை சொன்னான். இது மாதிரி மகாத்மாக்கள் சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர, பகவத்பாத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இந்த உலகத்திற்கான நன்மைகளை செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். சமர்த்த ராமதாச பெரிய மகாராஷ்டிரத்தை ஸ்தாபிதம் பண்ணிட்டார். அழகா அவர் அழகா அந்த ஓவி சொல்றார். அப்பதான் அதை முடிக்கிறார் நம்ம உத்தவ் சுவாமி. சமர்த்த ராமதாஸ் சபாஷ் பலே பலே அப்படின்றார். ஒண்ணு இல்லை, இன்னொன்னு என்னன்னா அந்த உத்தவன் சொல்றத ராமனுடைய திருவாக்கா எடுத்துக்கிறார். சிஷ்யன் தானேன்னு இல்லை, சிஷ்யன் மூலமாக ராமனே முடிச்சு வச்சுட்டான் ஓவியத்தை. அந்த ஒரு ஓவியம் வரைஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா கிளம்ப வேண்டியதானே. அதுக்கப்புறம் அந்த ஓவியத்துல ஒண்ணு வேலை இல்லைன்ற பட்சத்துல அந்த மாதிரி ராமதாசன் மகாத்மாக்களை பொறுத்த வரைக்கும் ராமன் யார் மூலமா வேணாலும் பேசுவான், எப்படி வேணாலும் லீலை பண்ணுவான். தெய்வம் நமக்கு ஒரு விஷயத்தை எங்கிருந்தோ சம்பந்தமே இல்லாத ஆட்கள் மூலமா கூட நமக்கு அந்த செய்தியை கன்வை பண்ணிடும். இது நிறைய இடங்கள்ல மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்ல நிறைய நான் பார்த்திருக்கேன். நம்ம ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவை நடக்கிறது. அப்ப அரையர் திருவனந்தபுரம் பாசுரங்கள்லாம் சொல்றார்.
நடமினோன் நமர்கள் உள்ளீர் அப்படின்றார். அதையே திரும்ப திரும்ப சொல்றார். திருவனந்தபுரம் போன்னு அவர் 3 தடவை சொன்ன உடனே ஆள வந்தார். ஓ, பத்மநாபன் திருவனந்தபுரம் வர சொல்றான்னு தீர்மானம் பண்ணி கிளம்புறார். எல்லாரும் கேட்கறேன்னா திடீர் திருவனந்தபுரம் இந்த பத்மநாபனுடைய உத்தரவுன்றார். இப்படி உத்தரவு அரையர் சேவையில 3 தடவை அவர் என்னை பார்த்தார், திருவனந்தபுரத்தை கை காட்டினார், நடமினோன்னு சொன்னார். நம்மாழ்வாருடைய உத்தரவு திருவனந்தபுரம் போய் பத்மநாபன அனுபவி அப்படின்னு உத்தரவுன்னு விட்டார். இப்ப நம்மளால பல விஷயங்களை பகவத் சங்கல்பம் அப்படின்னு ஏத்துக்க முடியாது. அந்த மனுஷால பார்ப்போம், அப்படிதான் பார்ப்போம் வெளியே. பகவத் சங்கல்பம் அப்படின்னா யாரு என்ன எதுலாம் பார்க்க மாட்டார். நம்ம ஸ்ரீமன் நாத முனிகள் அவர் தியானத்துல இருக்கும் பொழுது அவருடைய பெண் வந்து சொல்ற, 2 வில்லியும் ஒரு பெண்ணும் ஒரு குரங்கும் வந்து போனார்கள் அப்படின்னு. 2 பேர் வில்லு எடுத்து வந்தானா ராமன் லக்ஷ்மணன், குரங்குன்னா ஹனுமான், பெண்ணுன்னா சீதை. ஓ, பகவானே வந்தானேன்னு தேடிட்டு போறார். என்ன ஒரு பாவம் இருக்கணும். ஆனா அவளுடைய ஹிருதயம் முழுக்க அந்த பக்தியில ஊறி கிடக்கிறதுனால அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பகவத் சங்கல்பம். யார் பேசினாலும். ஏன்னா சுவாமி ராமானுஜர் இதுக்கு போறார், நவதிருப்பதி. அப்ப விஜயாசனர், வரகுணமங்கை அங்க போறார். நத்தம், திருப்புளியங்குடி அங்கெல்லாம். அப்ப வாசல்ல வந்துட்டு இங்க இருந்து ஆழ்வார் திருநகரி எவ்வளவு தூரம்னு வாசல்ல நெல்லு வனத்தின் இருக்கக்கூடிய ஒரு பட்டர் வீட்டு பொண்ணை பார்த்து கேட்கிறார், அர்ச்சகருடைய பொண்ணை பார்த்து. அப்போ சிரிச்சுண்டு, ஜீயரே ஆழ்வார் பாசுரம் அறியீரோ, கூவுதல் வருதல் செய்திடாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாருன்னா, இங்க இருந்து கூப்பிட்டா ஆழ்வார் தன்னை கேட்கும் தானே அர்த்தம், ஆழ்வார் தன்னை கூப்பிட்டா இங்க சுவாமிக்கு கேட்கும் தானே அர்த்தம், பாசுரம் அறியீரோ அப்படின்னா. உடனே சுவாமி ராமானுஜர் அந்த பெண் பிள்ளை நமஸ்காரம் பண்ணிட்டார். வேண்டாம்னா இது ஜோர நம்மாழ்வார் நாயகியா வந்திருக்கார்னு, பராங்குச நாயகியாக வந்துட்டார். அர்ச்சகர் ஓடி வந்து, சுவாமி மன்னிக்கணும், குழந்தை துடுக்கா பேசிட்டா அப்படி பண்ண, முதல்ல நமஸ்காரம் பண்ண, எவ்வளவு பெரியவர் தெரியுமா அப்படின்னு. அப்புறம் அந்த பண்ணி சாதாரண நமஸ்காரம் பண்ற, மன்னிச்சிருங்க சுவாமி. ஆனா ராமானுஜர் சொல்றார், இல்ல அவள் பேசும்பொழுது பராங்குச நாயகி தான் பேசினா, உங்க பொண்ணு இல்லைன்னுட்டார். அவருடைய பாவம் அப்படி. அதாவது அந்த தெய்வ விஷயத்துல அந்த தீர்மானம் அதிகமாக அதிகமாக அதிகமாக, குயில் கூவறதுல இருந்து எல்லாமே பகவத் அனுபவமா இருக்கும். இந்த வேடன் வந்து கிரௌஞ்ச பக்ஷியில ஒன்று அடிச்சான்னு உடனே வால்மீகி கோபம் வர்றது, மா நிஷாத அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அது அப்புறம் திரும்ப திரும்ப ஜபிச்சு பார்த்தா அது ஸ்லோகம். அதுதான் ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஆதாரம். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது அந்த பாவத்துல அது தானா புரியும், தானா சித்திக்கும். நிறைய மகாத்மாக்களுக்கு அவருடைய பெண்டாட்டி சொல்ற வார்த்தையில ஒரு வைராக்கியம் வரும். அந்த லீலாசுகருக்கு சிந்தாமணின்ற வேசி சொன்ன வாக்கு பிடிச்சிருந்து கிருஷ்ணனை பிடிக்க போறார். துளசிதாசருக்கு அவருடைய மனைவி சொன்ன வாக்கியமே ராமானுபவத்திற்கு ஆதாரமா அமைகிறது. குருஜி அம்மா சொல்லுவா, நான் கேட்டேன், எப்பவுமா எப்படிமா பக்தி வந்தது? அது ஒண்ணும் இல்லடா, 8-10 வயசுல எப்பயோ ஏதோ சினிமா தியேட்டருக்கு போகணும்னு அழுதேன். எங்க அம்மா போகக்கூடாதுன்னு சொன்னா, கேட்கல, அழுதுண்டே இருந்தேன். எங்க அம்மா என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா, சினிமாவுக்கு போகிறேன்னா மோட்சம் கிடைக்காதோ? அப்ப விட்டேன் அழுகைய. அப்ப மோட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி தேட ஆரம்பிச்சேன்னா அப்படின்னு. நமக்கா இருந்தா அம்மா பைத்தியம், மோட்சம் கிடைக்காதுன்னு கேட்கிறாள், சினிமா தானே போக சொன்ன, மோட்சத்தை பத்தி என் பேச நமக்கு தோணும். அது அந்த
இந்த ஹிருதயம் ஞான வைராக்கிய ஹிருதயம். திருவண்ணாமலை அப்படின்னு ஒரு சப்தம் தானே ரமண மகர்ஷியை கலப்பிடுத்து. வீட்டை விட்டு ஊரை விட்டு, சின்ன பையதானே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடந்தது. மகாத்மாக்களுக்கு அப்படி ஒரு ஞான வைராக்கியங்கள் உண்டு. சும்மா நிறைய சொல்லிட்டு போலாம். அப்ப சமர்த்த ராமதாசருக்கு இது உத்தவன் சொல்லல, ராமராயா பூர்த்தி பண்ணான். சுபாஷ் பலேன்னு உத்தவனுக்கு அந்த அனுபவம் கிடைச்சி அவனை தட்டினார். ஆனா சொன்னது ராமன். சமர்த்த ராமதாசரா இருந்தா மட்டும்தான் புரியும். நீங்க கேட்டுக்கோங்க. ஆனா அது அப்படிதான். இன்னொன்னு சிஷ்யனுக்குள்ள ராமராய ஆவிர்பவிச்சு சொல்லும்படியா சிஷ்யன் இருக்கானே, பக்குவதற்கானே சந்தோஷம். அது இது குருவுடைய ரகசியம். அது குருவா இருந்தாதான் புரியும். இப்படியெல்லாம் நடந்துருக்கு. நாட்கள் குறைஞ்சுட்டே வர்றது. அப்ப இந்த மாக மாசம் பஞ்சமி திதி வர்றது. மாக மாசம்னா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு நாளைக்கு சொல்லுங்க. எனக்கு தெரியும் என்னன்னு. கண்டுபிடிங்க. அந்த மாக மாசம் பஞ்சமி திதி அழகா தஞ்சாவூர்ல இருந்து வந்தாச்சு. ராமன், லக்ஷ்மணன், சீதா, ஹனுமான். சமர்த்த ராமதாசர் தஞ்சாவூர் போன போது அங்க ராமலக்ஷ்மண மூர்த்திகள் எல்லாம் பார்த்தார். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி சஜ்ஜன்களுக்கும் வேணும்னு சொல்லி அந்த சிற்பி கிட்ட சொன்னார். அரணீகர்னு போட்டிருக்கா பேரு. அருணகிரி மாதிரி பேரா இருந்திருக்குமா இருக்கும். நம்மளால மராட்டியில அவ அரணீகர் அப்படின்னு போடுறா. அவர் சொல்லிட்டாரு, வயசாயிடுத்து, கண் பார்வை பெருசா பலம் இல்லை, அவ்வளவு சிற்ப மண்டலத்துலாம் இல்லை, கண் பார்வை எல்லாம் ரொம்ப குறைஞ்சாச்சு. சமர்த்த ராமதாசர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் தலையை தொட்டு கண்ணை தடவி கொடுத்து அவருக்கு கண் பார்வையை திரும்ப பலமாக்குறார். என்னன்னா, நீ இந்த மூர்த்தியை பண்ணணும் பாருங்க. மகாத்மாக்களுடைய அழகான பலம் இது. அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் நீதான் ஜோரா ஜம்முன்னு சீதாராம லக்ஷ்மண பஞ்சலோகத்துல பண்ணணும்னு சொல்ல அந்த வயசானவருக்கு இந்த மூர்த்தியை பண்ற பாக்கியம் கிடைச்சது. யார் மூலமா என்ன காரியத்தை எந்த விதத்துல எப்படி நடத்தணும்ன்றது மகாத்மாக்களுக்கு தெரியும். சமர்த்த ராமதாசர் இந்த மாதிரி விஷயங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல பண்ண மாட்டார். ஒண்ணு அவர் அம்மாவுக்கு கண் பார்வையை கொடுக்கிறார். ஏன்னா அவ ஆசைப்பட்டா இவரை பார்க்கணும், எப்படி இருக்கான்னு. சின்ன வயசுலயே போன அவளுடைய நாராயண் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு அவளுக்கு ஆசை இருந்தது. அதனால அவளுக்காக இப்ப லோகத்திற்காக ராமராயா வேணும். அதனாலே தஞ்சாவூர் மட்டத்துல இன்னைக்கும் ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் உண்டு. அதை பார்த்துட்டு அதை பண்ணதுனாலதான் அதுல இருந்துதான் இதை பண்ணணும்னு சொல்லி அந்த சிற்பிக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை சமர்த்த ராமதாசர் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப அழகா அந்த சிற்பி பண்ணி கரெக்டா இவர் கிளம்ப போகிறதுக்கு நவமி அன்னைக்கு கிளம்புறார். பஞ்சமி அன்னைக்கு ராமன் வந்துட்டான். சமர்த்த ராமதாசருக்கு கண்கள்ல ஆனந்த கண்டு கரெக்டா அவர் இந்த ஓவி சொன்ன மாதிரி பஜனை பூர்த்தி ஆகிறது, சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்போது அழகா ஆனந்தமா இப்ப ராமன் ரிசீவ் பண்றதுக்கு வந்துட்டான். அது அப்படிதான் பகவான் தேடிந்து வருவான் இல்லையா, பக்தாளுக்கு தேடிந்து வந்தே ஆகணுமே, அது அவனுடைய தர்மம்.
அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து கிராஜுவேஷன் செரிமனி, அது ஏதோ காலேஜ்லாம் முடிக்கிறது அப்படின்னா அந்த கிராஜுவேஷன் வாங்கி படிச்சாச்சுன்னு அதுக்கு அந்த பட்டமளிப்பு விழான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா வரணும்னு எல்லாம் ஆசையாக இருக்கும். நிறைய பேர் குழந்தைகள்லாம் ஃபாரினில் படிப்பா, அப்பாவோ அம்மாவோ 2 பேருமே கூட அந்த கிராஜுவேஷன் செரிமனிக்கு போய் அதை ரசிப்பார். அப்படிலாம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் அப்படி கேட்கறதும் இல்லை, எல்லா குழந்தைகளும் நடக்கிறதும் கிடையாது. எங்களுக்கெல்லாம் அந்த செரிமனிலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள்லாம் முடிக்கும் போது கையில் சர்டிஃபிகேட் ஓடிப்போம் அப்படின்ட்டாங்க, அவ்வளோதான். அது முதல்ல சிசி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்னு. அப்புறமா தான் ஒரு நாள் டிப்ளமா கொடுத்தா. அந்த சிசி சர்டிஃபிகேட் கிடைச்சோன்னே வேலை தேட ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான். அப்படி உண்டு ஒவ்வொருத்தருக்கும் வருதுன்னா. இங்கே சமர்த்த ராமதாஸ் சம்திங் ஸ்பெஷல், ரைட்? ஸோ அந்த ராமன் அந்த பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டாங்கன்னா, சமர்த்த ராமதாசருக்கு இன்னொரு யோசனை இருந்தது. திரும்பியும் இந்த சஜ்ஜன்கள்ல அப்புறம் எனக்கு தான் பிராதானியம் இருக்கு, எந்த இடத்துலையுமே தங்களுக்கான பிராதானியத்தை கொண்டு வரத்துக்கு மகாத்மாக்கள் முயற்சிக்கிறதே கிடையாது. கூடுமான வரைக்கும் தங்களுக்கு பிராதானியம் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் எல்லா பிரயத்தனமும் செய்வார். சமர்த்த ராமதாசர் இந்த சஜ்ஜன்கள்ல தனக்கு பிராதானியம் வந்துடப்படாதுன்னு. இப்ப ராமன் வந்தாச்சு, அப்ப என்ன ஆகும்? ராமனுக்கு அழகா கோவில் கட்டியே ஆகணும். சஜ்ஜன்கள்ல போனா ராமனை தரிசனம் பண்ணலாம் அப்படின்றது எல்லாருக்கும் வரும். ராமராய கூடவே சமர்த்த ராமதாசருடைய சமாதி, அவ்வளவுதான். சஜ்ஜன்கள் போறது சமர்த்த ராமதாசருடைய சமாதிக்குன்னு யாரும் ஆயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு உலகம் முழுக்க சஜ்ஜன்கள் போறது ராமராயருக்காக இல்லை, ராமதாசருக்காக தான். அவருக்கு ராமராயா பிராதானியம், ராமனுக்கு ராமதாசர் பிராதானியம். பக்தனுக்கு பகவான் தான் பிராதானியம், பகவானுக்கு பக்தன் மட்டுமே பிராதானியம். இது அது அப்படிதான். சிலதெல்லாம் வந்து நீங்க உலகத்தினுடைய நியதி, அது அப்படிதான். அப்ப அவ்வளவு அழகா சமர்த்த ராமதாசர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த ராமனை பார்க்கிறார், ரசிக்கிறார். உடனே அங்க இருக்கவா கிட்ட கோவில் கட்டணும், சம்பாஜி ராஜே கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கிறேன், அவர் கட்டி முடிக்கணும். எல்லாரும் நீங்க சொல்லாமே ஆஹா அப்படின்றார். நிறைய பேருக்கு புரியல, சில பேருக்கு புரியறது. இப்படியாக ராமன் சமர்த்த ராமதாசரிடத்துக்கு வந்துட்டான். ராமனை நான் சேவிச்சிருக்கேன் சஜ்ஜன்கள்ல. அப்பெல்லாம் தஞ்சாவூர்லேயே வந்தது, அவள் இன்னைக்கும் சொல்லுவா, தஞ்சாவூர்லேருந்து வந்த ராமன் அப்படின்னு தான் சொல்லுவா. ஸோ தஞ்சாவூர் கும்பகோணம் இதெல்லாம் சேர்ந்தானே அந்த காலத்தில். ஸோ இன்னைக்கு சுவாமிமலை பக்கம் தான் இந்த சிற்பங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு விசேஷம். லைனாக கடைகள்லாம் இருக்கும், நிறைய மூர்த்திகள். இன்னைக்கு பல கோவில்களில் பூஜா கட்டுற கோவில்கள் எல்லாம் மூர்த்திகள், அந்த உற்சவ மூர்த்திகள், பஞ்சலோக மூர்த்திகள் எல்லாமே முக்கியமாக சுவாமிமலை, கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த பக்கத்துல இருந்து தான் வருவார்கள். அதனால நம்ம சஜ்ஜன்கட் மகாராஷ்டிரால சமர்த்த ராமதாசருடைய இடத்துல இன்னைக்கும் இருக்கிறது. தஞ்சாவூரிலிருந்து வந்த ராம, சீதா, லக்ஷ்மண, ஹனுமத் சமேத மூர்த்திகள் தான். சமர்த்த ராமதாசருக்கு அவ்வளவு பிரீத்தி நம்ம தமிழ்நாட்டு மேல, அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அதனால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, ராமா உன்னை பார்க்கறதுக்கு சஜ்ஜன்கள் வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीता रामचंद्र
भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद। भारत माता की जय। जय राधे कृष्णा।